ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி ஃபிஷ் ஃபிங்கர். அதுக்கு போன்லெஸ் ஃபிஷ் எடுத்துங்க. நீங்கள் முள் இல்லாத மீனுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. யூஸ்வலாக ஜிலேபி மீனில் தான் இதை செய்வாங்க. நான் இதை வஞ்சரம் மீனில் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு 3 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே ஒரு முட்டையை உடைச்சாச்சு. இன்னும் 2 முட்டையை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடையிலே நீங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னா அவங்களே தோலை உரிச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுங்க. முட்டையிலே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது உடனே டக்குன்னு மிக்ஸ் ஆகாதுங்க, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து ரஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் நீங்கள் அரைச்சி வச்சுருங்க. அதுக்குள்ளேயும் மீன் துண்டுகளை மசாலாலே கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க, நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இப்போ ரஸ்கில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் துண்டுங்களை எக் வாஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ரஸ்கில் நல்லா கோட் பண்ணி ஒன்று ரெடி பண்ணி வைங்க. எல்லாத்துலேயும் மசாலாவில் போட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. அதே மாதிரி எல்லா பீஸையும் வைங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானோடனே ஒன்றுன்னா மெதுவாக ஆட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் வேகணுன்றது அவசியம் இல்லைங்க. ஃபிஷ் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா திருப்பி போடுங்க. கலர் வரணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப லோவாகவும் வேணாம். பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. காண்பிக்கிறேன் பாருங்கள் இந்த கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்படி இருக்கணும் கலரு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அடுத்து 2வது செகண்ட் ட்ரிப்பும் போட்டு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.